ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி சங்கரா மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். அது செய்ய தேவையான பொருட்கள்: மீன் 1/2 கிலோ, வெங்காயம், தக்காளி, பூண்டு, புளி ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போது எண்ணெய் அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். வானல் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். வெந்தயம், கடுகு பொரிஞ்சோடனே வெந்தயம் போட்டு இப்போது வெங்காயம் போட்டுக்கலாம், பூண்டு போட்டுக்கலாம், கருவேப்பிலை. வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் சிவந்த உடனே தக்காளி போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி வதக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டோம்னா சீக்கிரமாக வதங்கிடும். தக்காளி, வெங்காயம், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், உப்பு 1 அரை ஸ்பூன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் கரைச்சி வச்சிருந்த புளி ஊற்றிக்கலாம். மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். கரைச்சி வச்சிருந்த புளி தண்ணி, நல்லா கிளறி விட்டு இது கூட 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து கொதிச்சிருச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த நேரத்தில் மீன் போட்டுக்கலாம். இப்போ மீன் போட்டுக்கலாம். மீன் போட்டு லேசாக கிளறி விட்டால் போதும். ரொம்ப கலர்னால் மீன் உடைஞ்சிடும். இப்போது தட்டு போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு எடுத்துடலாம். சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். Thank you.